ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இது வந்து ரீசெண்டாக நான் வந்து பிரைடல் ஒர்க் தான் நான் இன்றைக்கி கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, எப்போவாவது ஒரு டைமாவது ஒர்க் கேப்சர் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டைம் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப என்னால் கவர் பண்ண முடியல. 2 டேஸ் எடுத்தது, 2.5 டேஸ் எடுத்தது. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான் உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக காமிச்சிடுறேன். ஸோ வந்து எனக்கு மார்னிங் எனக்கு முகூர்த்தம் அண்டு பார்த்திங்கன்னா ரிசப்ஷன் ஒர்க் இருந்துச்சு. ஸோ ப்ரைடல் ஒர்க் ப்ளஸ் ஃபுல் ஃபேமிலியே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரைட்ஸ்மெய்ட் மேக்கப் நிறையவே இருந்துச்சு. 3-4 கிட்ட இருந்துச்சு. அப்புறம் நிறைய கிட்ஸும் இருந்தாங்க. ஸோ இவ்வளோ மேனேஜ் பண்ணணும். அதுக்காக நான் வந்து நைட்டு வந்து ஒரு 10 o'clock நான் கிளம்புனேன். மார்னிங் 7க்கு ரீச் ஆகிட்டேன். கரெக்டாக இருக்கும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 7 o'clock நான் ரீச் ஆகிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு டைரெக்டாக மண்டபத்துக்கு போயாச்சு. போயிட்டு பார்த்திங்கன்னா எனக்கு அன்றைக்கி ரிசப்ஷன் ஒர்க் வந்து அடுத்த நாள் தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு முகூர்த்தம் இது முடிஞ்சிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஐயங்கார் ஸ்டைலு, அவங்க ஐயங்கார். ஸோ அதுக்கப்புறம் பின்னாடி நிற்கிறாங்க பார்த்திங்களா, அவங்க ப்ளூ saree, இது எல்லாமே நம்மளோட மேக் ஓவர் தான். நிறைய எனக்கு வந்து நான் பண்ணும்போது எனக்கு வந்து மேக்கப் பண்ணும்போது ஸோ எனக்கு வந்து அசிஸ்டன்ட்ஸ் நிறையா கூட்டிகிட்டு போகல. அதனால என்னால் வீடியோஸ் வந்து ரொம்ப அங்கங்கே எங்கேயாவது தான் நான் எடுத்திருப்பேன். ஸோ என்னென்னா பார்த்திங்கன்னா டைமே இல்லை. அவ்வளோ மேக்கப்ஸ் முடிக்கணும், அவ்வளோ மேக் ஓவர்ஸ் இருந்துச்சு. வித்தின் 4 to 5 ஹவர்ஸ்க்குள்ளே எல்லாமே முடிச்சு கொடுத்துட்டோம். ஸோ இதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பிரைட்ஸ்மெய்டு, அவங்களதும் முகூர்த்தம் தான். ஸோ ரொம்ப எங்களுக்கு வந்து புது எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நான் வந்து இவ்வளோ பெரிய ஆர்டர் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து எடுத்து நான் செய்கிறது. அதனால் ரொம்ப வந்து என் கூட 3 அசிஸ்டண்ட் இருந்தாங்க, என்னோட சேர்த்து 3 பேர் இருந்தாங்க. இருந்தாலும் வீடியோ வந்து எனக்கு எடுக்க வந்து ஆட்கள் இல்லை. ஜாஸ்தி எனக்கு ஆட்கள் இல்லாதனால தான் நான் வந்து வீடியோஸ் ரொம்ப ரேராக நான் கேப்சர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே வந்து நம்மளோட திவ்யா ஸ்ரீஜி மேக் ஓவர் தான் நம்ம பண்ணி கொடுத்தோம். இவங்க எல்லாருமே பிரைட்ஸ்மெய்ட். அங்கே பின்னாடி கிட்ஸ் ஆடுறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இவங்க பியூட்டிஃபுல்லாக ஒரு பிஸ்தா கலர் லெஹெங்கா, இந்த ஜுவல்ஸ் எல்லாமே நான் அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து செலக்ட் பண்ணி கொடுத்தது தான். ஸோ நம்மளோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜுவல்ஸும் ஃப்ரீயாக கொடுக்குறோம். நான் வந்து என்னோடய பேக்கேஜில் ஜுவல்லரியும் காம்ப்ளிமெண்ட்ரியாக நான் கொடுக்குறேன். ஸோ அதில் ஆட் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ரெடியூஸ் பண்ணுறதெல்லாம் கிடையாது. அவங்க வந்து ஒன்ஸ் முகூர்த்தம் saree ஆர் முகூர்த்தம் ட்ரெஸ்ஸஸ் ஆர் ரிசப்ஷன் ட்ரெஸ்ஸஸ் வந்து அவங்க செலக்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்து அவங்க எனக்கு காமிச்சாங்கன்னாவே போதும். அதுக்கு மோரோவர் மேட்சிங்காக நான் வந்து அவங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் அனுப்புவேன். அதுலேருந்து அவங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் எடுத்தது. ஸோ இவங்களுமே பிரைட்ஸ்மெய்ட் தான். இது எல்லாமே ரிசப்ஷனில் கேப்சர் பண்ணது. மார்னிங் வந்து எல்லாருமே மடிசாரி கட்டியிருந்தாங்க. ரிசப்ஷனுக்கு வந்து பிரைட்ஸ்மெய்ட்ஸ் எல்லாருமே வந்து ஈவன் பிரைட்மே வந்து லெஹெங்கா சூஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் மாப்பிள்ளைக்குமே மேக் ஓவர் நான் தான் பண்ணியிருந்தேன். ஸோ ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் ஆல் த ஒர்க்ஸ் எனக்கு கொஞ்சம் வந்து திங்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்து எனக்கு வந்து கோயம்புத்தூரில் க்ரைலானோட ஷோரூம் வந்து கிடையாது. நம்ம சென்னையில் பெங்களூரில் அவைலபிள், நமக்கு பக்கம் அப்படின்னா. ஸோ நான் ஆல்ரெடி ஒர்க் வந்திருக்கிறனால எனக்கு வந்து தேவையான திங்ஸ் வந்து கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வந்து